பேர் வந்துரும்ல எனக்கு. பொண்டாட்டி பேச்ச கேட்டா என்னடா உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு ஏதோ ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இல்ல பொண்டாட்டி பேச்சு இல்ல. சோஃபா. சோஃபாவா? சோஃபான்னு இந்த காட்டு. போட்டோ போட்டோ காட்டு. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கேடா. நல்லா நார்மல் சோஃபா வாங்குறீங்க. கார்னர் சோஃபா வாங்குடா. ஏய் 7 பேர் உட்காரலாம்டா. சூப்பரா சரி அந்த மாதிரி இருக்கு. இதுல பாப்போம். மதுரையிலேயே ஆர்டர் எடுத்து செய்றாங்க. சில்லி ஃப்ரைலாம் வேணாம். நல்லா இருக்காது. இல்ல நாளை எங்க வீட்ல எல்லாம் வாங்கி போட்டுக்கோ. 3 வருஷமா இருந்துச்சு. ஒண்ணுமே ஆகல. அது இன்னும் 10 வருஷம் கூட ஒண்ணும் ஆகாது. எப்படி? இங்க வந்துறற. உங்க வீட்டுக்கு ட்ரைனிங் போயிறாரு. என்ன நக்கல் பண்றியா? இல்ல, வீட்ல இருக்கனா அசிங்கப்படுத்துறியா? அண்ணே, இங்க பாரு. சும்மா இந்த விளையாட்டு வீட்ல எனக்கும் பாதி உரிமை இருக்கு. நீ- சொத்தே பிரிச்சாலும் எனக்கு பாதி சொத்து இருக்கு மறந்துறாங்க. டென்ஷன் உன் வீடு கிடையாது. எங்க அப்பா வீடு இது. அண்ணி. அப்பா அண்ணி, நான் தான் சொன்னேன்ல லூசா நீங்க எதுக்கு அவங்க கிட்ட போய் தேவையில்லாம வாயை குடுக்குறீங்க? இருடே. எங்க அப்பா ஏற்கனவே 100 பவுன் போட்டிருக்காரு. போடும்போது இந்த வீடு உனக்கு அக்காக்கு நகைன்னு சொல்லி போட்டாரு. இப்ப இந்த வீடு ஒண்ணா இருக்கு. இப்ப இதுலயும் பாதி கேட்டா என்னன்னு தெரியல. எங்க அப்பாட்ட பேசணும் போல இருக்கேன். நீங்க தக்காளி சட்னி வைக்கவா இல்ல தேங்காய் சட்னி வைக்கலாமா? தேங்காய் இருக்கு, தக்காளி ரெண்டுமே இருக்கா? ஏய் என்னடா யோசிச்சுட்டு இருக்கீங்க? தோசைக்கு தக்காளி சட்னி வைக்கலாமா இல்ல இந்த சட்னி வைக்கலாமா? இட்லி பொடியை வச்சு சாப்பிடுங்கடா. மாச கடைசி ஆச்சு இப்ப போட்டுக்கிட்டு செலவு ஓவரா பண்றீங்கடா. செலவும் ஜாஸ்தியா இருக்கு. கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு போதாங்க. கரெக்டா தான் சொல்லுது. ஏங்க இட்லி பொடியை வச்சு இப்படி தோசை சாப்பிடுறது? சாப்பிடுவான். என்னப்பா சாப்பிட்டா என்னப்பா கரெக்டா சொல்லும்ல. காசு கொஞ்சம் கம்மியா செலவாகும்னா என்ன நீ என்ன எனக்கு ஒரு ஹெல்ப்டா. என்ன மதியத்துக்கு எனக்கு ஒரே ஒரு சிக்கன் பர்கர் மட்டும் ஆர்டர் போடுங்க. சிக்கன் பர்கரா? சரி. டபுள் பேட்டி. டபுள் பேட்டியா? தேங்க்ஸ் 500 rupees அது. அதுதான். சரி சரி. இப்ப நீங்க பர்கர் ஆர்டர் பண்ணுங்க, உங்க கையை உடைச்சிடுறேன். ஏன்? எதுக்கு அந்த கை? ஏங்க நான் மட்டும் உங்களுக்கு வந்து தக்காளி சட்னி தேங்காய் சட்னி வைக்காம உங்களுக்கு நான் இட்லி பொடி வச்சு தோசை நான் அரைச்சேன் சாப்பிடுறேன். தேங்காய் சட்னி. மட்டும் double தேங்காய் சட்னி. patty. அப்படி கிடையாது. வாரத்துல எத்தனை நாள் கறி எடுப்பீங்க? அவங்க சொல்றாங்கலாம் கேட்க முடியாது. கம்மியா தான் செலவு பண்ண முடியும். முடியாது. இன்னைக்கு சாம்பார் வைங்க போதும். வடகம் பொரிச்சுக்கங்க வைங்க. எங்க நாத்தனார்ரா அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி வாரத்துல 4 நாள் கறி எடுத்துக்கிருக்கு எங்க அத்தை. நான் அதெல்லாம் எடுக்க கூடாது. 2 நாள் தான் சொல்லி வச்சிருக்கேன். 2 நாள் தான் அரி எடுக்கணும் சொல்லி. செலவு எவ்வளவு ஆகுது? கரெக்ட் தான். பாவம் இல்லையா அவரு? சரிடி என்ன இன்னைக்கு என்ன சாப்பாடு? ஆட்டுக்கறி கேட்டிருந்தீங்கல்ல? ஆட்டுக்கறி மட்டும் தானா? காடை வாங்க சொல்லு அப்பா. காடை. அப்பா காடை வாங்கிட்டு வாங்கப்பா. உன் தங்கச்சி வீட்டுல மட்டும் நாத்தனார் பேச்ச கேட்டுக்கிட்டு கறி எடுக்க கூடாது. ஆனா உன் தங்கச்சி மட்டும் வந்து டெய்லி மட்டனு காடைக்கறி என்னது இது? டேய் யார் இதுக்கெல்லாம் இந்த உங்க அணு வீட்ல முயல் இருக்காமேடா. நாளைக்கு வாங்க சொல்றியா? நாளைக்கு முயல் அடிக்கவா? நீயா சரி நானே அடிச்சேன். முயல் ரசம் ரொம்ப நல்லது. நீ நான் சாப்பிடுவேன். சாப்பிடியா? சரி நான் சரி சமைச்சு தரேனே. சரி பண்ணுங்க. நாளைக்கு முயல் வாங்கிக்கலாம். என்ன முயல் கேக்குறாங்க? வேற ஏதாவது டைனோசர் ஏதாவது கேட்டா வாங்கி கொடுங்க. இல்ல டைனோசர் கறி வாங்கி கொடுங்க. இரு பேக்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சு. ஏங்க பேக் எடுத்துக்கிறேன். நான் வந்து இங்க எடுத்துக்கிறேன். டேய் என்னடா ஊருக்கு போய் விட்டு வந்துறேன். எத்தனை நாள்? 5 நாள் போய். 5 நாளா? 5 நாள் எதுக்கு போறாவ? ஊர்ல திருவிழாவா? ஒரு 2 நாள் இருக்கட்டும். 2 நாள் இருக்கட்டும். போயிட்டு விட்டா ஒரு நாள் போறேன், ஒரு நாள் கூட்டிட்டு போறேன். 5 நாள்ல ஓவர்ரா. நம்ம வீட்டுக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்தப்பல 5 நாள் தனியா போயிட்டு வருமா? தனியா நாங்க வீட்ல தான் அம்மா அப்பா அண்ணன் அண்ணி எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க. இங்க இருந்து தனியா தானே போறா? நான் போய் விட்டுட்டு வந்துருவேன் நானு. விட்டுட்டு நீ வந்துருவல்ல? வந்துருவேன். 5 நாள் எதுக்கு இருக்காவ? நீ வந்து 1 மாசமே கிடக்குற. நீ வந்து இன்னும் என்னைக்கு கிளம்பேன்னு தெரியல. எனக்கு டேட் தெரியல. டேய் உன்னை இங்க விட்டுட்டு